போர் கொடுத்த வலிகளிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் மீண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கும் நமது உறவுகளுக்கு இப்போது இருக்கிற ஒரே நம்பிக்கை கல்வி. ஆனால் அந்த கல்வியில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்ற சவால்கள் எத்தனையோ. குறிப்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைதான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. ஆனால் அந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு தாய்மொழியிலும் கணிதத்திலும் அவர்கள் சித்தியடைந்தாக வேண்டும். கணித பாடத்தில் சித்தியடைய முடியாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரவும் முடியாமல் தவிக்கும் நமது பிள்ளைகள் ஏராளம். ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள காரணத்தினால் மாணவர்களுக்கு ஆசிரியர் வகுப்பறை கற்பித்தல் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே கிடைக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக தனியார் கற்கை நிலையங்களோ மேலதிக டியூஷன் வசதிகளோ இல்லாத ஒரு பிரதேசம் மட்டக்களப்பு மேற்கு கல்வி. இதனால் எங்களுக்கு விசேட பாடங்களை அடைவு மட்டத்தை உயர்த்துவதில் மிகவும் சிரமமாக இருக்கின்றது. கணித பாடத்தில் பிள்ளைகள் சிக்கி வருகிற தன்மை அவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. அவையோட பெர்சன்டேஜ் குறைவாக தான் இருக்குது. கூடுதலாய் நாடு பூராவும் அந்த நிலைமை இருக்கிற அதே நேரத்தில் எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு கல்வி நிலையத்தை பொறுத்தளவிலையும் 50% மேலே சிட்டியை பெற செய்கிறதில் நாங்கள் மிகச் சிரமப்படுறோம். 2013ஆம் ஆண்டு 45% இருந்த ஓயில் சித்தி வீதம் 2014ஆம் ஆண்டு 13% வீழ்ச்சி அடைந்தமைக்கு முக்கிய காரணம் கணித பாடத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி. அந்த பிள்ளைகளுக்கு கை கொடுக்கும் உன்னதமான முயற்சிதான் இது. Race for Education. தாயகத்தில் பல தசாப்தங்கள் நீண்ட போர் கொடுத்த வடுக்களை சுமந்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நமது உறவுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மழை விட்டும் நிற்காத தூவானமாய் போர் ஓய்ந்தும் தீராத சமூக பொருளாதார பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கின்றார்கள். முன்னாள் போர் வலயமான வடக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள் பெண்களைத்தான் நம்பியிருக்கின்றன. இலங்கையில் தமிழர்கள் செறிந்து வாழும் பிரதேசங்கள்தான் அதிகம் வறுமையில் சிக்கியிருப்பதை உலக வங்கியின் ஆய்வொன்று கூறுகின்றது. வடக்கில் மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, கிழக்கில் மட்டக்களப்பு, மலையகத்தில் நுவரெலிய, பதுளை ஆகிய மாவட்டங்களில் வாழும் மக்கள்தான் அதிகம் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள். அதிலும் முல்லைத்தீவுதான் மிகவும் வறிய மாவட்டம். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வறுமையில் வாழும் மக்களில் 47% 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். தேசிய தொழிற்சந்தைக்குள் நுழையும் வாய்ப்புகள் போதாமை, இளைஞர்கள் மத்தியில் நிலவும் அதிகரித்த வேலைவாய்ப்பின்மை இவைதான் வறுமையின் வீதம் இந்த அளவு அதிகரிக்க காரணம். உலக வங்கி அறிக்கையின்படி மலேகத்தில் 20 வயது பருவத்தில் உள்ள பெண்களில் 3 போஷாக்கின்மையால் பாதிக்கப்படும் அளவுக்கு அங்கு வறுமையுள்ளது. இந்த எல்லா பிரதேசங்களிலும் கல்வி வாய்ப்புகளில் உள்ள பற்றாக்குறைதான் இளைஞர்களின் தொழில் வாய்ப்புகளுக்கு முக்கிய தடைக்கல்லாகி இருக்கின்றது. குறிப்பாக இவர்களின் உயர்கல்வி தொழிற்சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வெற்றி கொள்ள வேண்டியிருக்கின்றது. கணித பாடத்தில் கட்டாய சித்தி அடைவது அந்த சவால்களில் ஒன்று. எங்களுடைய முக்கியமான ஒரு தடை தாண்டுகின்ற தேசிய பரீட்சை முறையாக நாங்கள் காப்போத சாதாரண தரத்தை பார்க்கிறோம்.
இந்த காப்புத்த சாதாரண தரத்தில் சித்தி அடைதல் என்பது முக்கியமாக எங்களை பொறுத்தமட்டில் இந்த கட்டாய பாடத் தொகுதிகளில் வருகின்ற பாடங்கள் முக்கியமானவை. அதில் எங்களுடைய சமூக ரீதியிலும் தனிப்பட்ட முறையிலும் மாணவர்களை அச்சப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக, பயமுறுத்துகின்ற விடயமாக தொடர்ந்து பேசப்பட்டு வருவது இந்த கணித பாடத்தினுடைய சித்தியாகும். கணித பாடத்தில் பொதுவாகவே நாங்கள் ஒரு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 66 வருடங்கள் முடிந்து விட்டன. ஆனால் இன்று வரை பொதுவாக நாங்கள் ஒரு 50% மேல் சித்தி அடையவில்லை என்பது தேசிய ரீதியாக கவலை தருகிற விஷயம். அப்படி இருந்தும் எங்களுடைய மாணவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு கணிதத்தில் சித்தியை பெற்று வந்திருக்கிறார்கள். ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கிற போது இந்த முறை எங்களுக்கு அந்த கணித பெறுபவர் ஓரளவு திருப்தியாக இருந்தாலும் மாவட்டங்களிடையிலே பார்க்கிற போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை தரக்கூடிய பெறுபவர்கள் இல்லை. ஆனதன்மையினால் நாங்கள் இந்த கணித பாடம் என்ற ஒரு விஷயம் உளவியல் ரீதியான நெருக்கடியாக மாணவர்கள் மட்டத்தில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மற்ற பாடங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் கூட கணிதத்தில் தாங்கள் சித்தியடைய மாட்டோம், சித்தியடைய முடியுமா என்ற ஐயத்தோடு தான் பரீட்சையில் தோற்றுகிறார்கள். குறிப்பாக பெரிய பாடசாலைகள், 1AB பாடசாலைகள், 1C பாடசாலைகள் தவிர்ந்து ஏனைய வகை 2 பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சமூட்டும் விஷயமாக இந்த கணிதம் இருக்கிறது. வடமாகாணத்தில் 2014ஆம் ஆண்டில் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 44% மாணவர்கள் கணிதத்தில் சித்தி அடையவில்லை என்ற கவலைக்குரிய தகவலை கல்வி அதிகாரிகளின் புள்ளி விவரம் ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. பெரும்பாலான பாடசாலைகள் இந்த கணிதம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் போதிய அளவில் இல்லை. எங்களுடைய வடமாகாண கல்வி அமைச்சு ஒரு பெரிய ஒரு ஆய்வரங்கொண்டை நடாத்தி அந்த ஆய்வரங்கில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததை எல்லோரும் அறிந்திருப்போம். அதில் அவர்கள் முக்கியமாக தெரிவித்த ஒரு கருத்து, இன்று கணித ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற போது நாட்டுடைய பிரச்சனைகளின் காரணமாகவும் இடப்பெயர்வின் காரணமாகவும் அவர்கள் பெரிதும் ஒழுங்கான முறையில் அவர்களே கணிதத்தை கற்றிருக்கவில்லை என்ற ஒரு உண்மை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கணிதத்தை தங்களுடைய பாடசாலை காலத்தில் சரியாக கற்க முடியாமல் போனவர்கள் ஒருவாறு பரீட்சையை தேறிய பின்னர் எப்படி சிறந்த ஆசிரியர்களாக இருப்பது என்ற ஒரு கேள்வி அந்த ஆவணத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது முக்கியமான பிரச்சனை. கிழக்கிலும் இதே நிலைமைதான். சாதாரண தர பரீட்சையிலே 58% மாணவர்கள் தோற்றுவதிலே 58% மாணவர்கள் சித்தி அடைகிறார்கள். அதிலே கணித பாடத்திலே சித்தி அடைகின்றவர்கள் ஒரு 35% அல்லது 36% நிலையில் தான் இருக்கின்றனர். எனவே மீதமாக உள்ள 20% கணித பாடம் இல்லாத சித்தி அடைகின்ற மிகவும் திறமையான சித்தியான கணித பாடம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. இது ஒரு துர்பாக்கியமான நிலையாகும். கணித பாடத்தில் சித்தி அடைய முடியாத பிள்ளைகள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாகிவிடுகிறது. அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கும் அதை தொடர்ந்து வேலை வாய்ப்புகளுக்கும் கணிதம் மிக அவசியம். 2வது மேத்ஸில் தேர்ச்சி இல்லாட்டி அவருக்கு நாளாந்த வாழ்க்கையிலேயே தன் வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு மிக கஷ்டப்படுவேன். அப்போ 2 விஷயங்களுக்காகவும் மேத்ஸ்ன்றது மிக முக்கியமாக அமைது. தொழிலுக்கு ஒரு அடிப்படை தகமையா இருக்கிறது கணிதம், ஆங்கிலம். கணிதம் பாஸ் பண்ண ஒரு பிள்ளை இங்க போயும் அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு விடிவும் இல்லை. இப்படியான பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று தாயகத்தில் உள்ள கல்வி சமூகத்தினர் விடுத்த வேண்டுகோள்களை ஏற்று யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் எடுத்த முயற்சிதான் Race for Education. வடக்கில் கல்வியில் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்ட யாழ்ப்பாண தீவகம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய், மடு, வவுனியா வடக்கு ஆகிய 6 கல்வி வலயங்களிலும், கிழக்கில் மூதூர், கல்குடா, மட்டக்களப்பு மேற்கு, மட்டக்களப்பு, பட்டிருப்பு, காரைதீவு ஆகிய 6 கல்வி வலயங்களிலும், மத்திய மாகாணத்தில் நுவரெலியா கல்வி வலயத்திலுமாக மொத்தம் 13 வலயங்களில் சுமார் 10,000 மாணவர்களுக்கு உதவும் திட்டம் 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. போரினால் பாதிக்கப்பட்ட வறுமையான மாணவர்களின் இழந்த கல்வியை மீள் செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இதை நாம் கருதுகின்றோம். ஏனென்றால்
கணித பாட சிட்டி என்பது இன்று உயர்தர தெரிவுக்கு மிக இன்றியமையாததாக விளங்குகின்றது. ஏனெனில் பல மாணவர்கள் உயர்தரத்துக்கு தேவையான 3C 3S என்ற வகையில் உள்ள சித்தியைக்கு மேலதிகமாக கணித பாடமின்மையினால் காப்போத்த சாதாரண தரத்திலிருந்து ஓயலிருந்து ஏழுக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை பல வலயங்களில் பல பாடசாலைகளில் காணப்படுவதை நாங்கள் அவதானித்ததன் பின்புதான் இந்த விண்ணப்பத்தை புலம்பெயர்வால் தமிழ் மக்களிடம் நாம் விடுத்திருந்தோம். இந்த சமூக பணிக்கு தேவையான நிதியை திரட்டும் முயற்சிகளில் பழைய மாணவர்கள் இறங்கினார்கள். குறிப்பாக 92ஆம் ஆண்டு உயர்தர பிரிவின் பழைய மாணவர்கள் லண்டனில் வீதி ஓட்டம் மூலம் சேகரித்த நிதியை கொண்டு கணித பாடத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் மாணவர்களுக்கு கருத்தரங்குகளும் நடாத்தப்பட்டன. ஏணி என்ற கணித பாட பயிற்சி கைநூல் நமக்கு வழங்கப்பட்டது. அது எங்களோட மாணவர்கள் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கும் வேகமாக கற்கின்ற மாணவர்களுக்கும் வழங்கி நாங்கள் பயிற்றுவித்தோம். மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் ஆசையுடனும் செய்யக்கூடியதாக இருந்தது. எமது பாடசாலை மாணவர்களாக நான் கண்கூடாக கண்டவருடைய மற்றும் வெவ்வேறு மாவட்டங்களில் எனது நண்பர்கள், எனக்கு தெரிந்த உறவினர்கள் இது சம்பந்தமாக கதைத்துக் கொள்கையில் குறிப்பிட்டுக் கொள்வார்கள். இந்த ஏணி புத்தகம் ஒரு 20-40 மார்க்ஸுக்கு இடையில எடுத்த மாணவர்கள் இறுதி கட்டத்தில் கணித பாட சித்தியை தவறுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்கள் இந்த புத்தகத்தை இறுதி நேரத்தில் மீட்டல் செய்த காரணத்தால் இந்த 3ஆம் தவணை இறுதி பரீட்சையில் அந்த அவ்வாறான தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மாற்றங்கள் பல வந்ததாக கூறினார்கள். நானும் அதை கண்டுகொண்டேன். ஆசிரியர்களும் தன்னால் இயன்ற ஒரு கற்பித்தல் நடவடிக்கைகளை பாடசாலை தவிர்ந்த ஏனைய பிரத்யோக வகுப்புகளை நடத்தி இந்த அவர்களால் வழங்கப்பட்ட இந்த ஏணி புத்தகத்தில் உள்ள அந்த பாடப்பரப்பை நிறைவு செய்தனர். அதன் அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இவ்வருடம் அந்த கணித பாடத்தில் சித்தி வரும் மாணவர்களின் வீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டியுள்ளது. மாணவர்கள் இலகுவில் அந்த கணித எண்ணக்கருவை விளங்கக்கூடிய அளவுக்கு படிப்படியான முறையில் ஒரு சின்ன விடயங்களை கொடுத்து அதனூடாக ஒரு தேர்ச்சியை அடைய வைத்து அதன் மூலமாக அடுத்த படிநிலையை அவர்கள் எட்டக்கூடிய அளவுக்கு அந்த செயற்பாடு அந்த செயல்நூல் அமைய பெற்றிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்ற பரீட்சை முடிவானது, கணித பாடத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கின்ற பரீட்சை முடிவானது 65% மேல் செல்லக்கூடிய அளவில் இருக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றோம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஏணி செயற்திட்டமானது எங்களுக்கு உதவி புரிகின்றது. அவர்களின் தேவைகள் இத்தோடு நின்றுவிடவில்லை. மாணவரை ஊக்கப்படுத்திய இந்த இவர்களுடைய செயற்பாடு தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு தேவை. இந்த வருடமும் தரம் 10-11 மாணவர்களுக்காக தயாரித்து தந்தால் எங்களுக்கு மேலதிகமாக அந்த பின்னடைவான மாணவர்களை வழிப்படுத்தி ஒரு சிறந்த பொறுப்பேற்றை பெறுவதற்கு ஆக்கபூர்வமான பங்களிப்பை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த செயற்திட்டமானது சாதாரண தர வகுப்புக்கு மட்டுப்படுத்தாமல் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு என்ற நிலையில் இருந்தே இந்த செயற்திட்டம் செல்லுமாக இருந்தால் கூடுதலான பிள்ளைகள் கணித பாடத்தின் நல்ல திறமையான சித்தியை பெறுவதோடு உயர்தரத்தில் இப்போது நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் உயர்தரத்தை பொறுத்தவரையில் கலைப்பிரிவில் தான் கூடுதலான பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையை மாற்றி உயர்தரத்தில் கணித விஞ்ஞான பிரிவில் கூடுதலான மாணவர்கள் எதிர்காலத்தில் கற்கக்கூடிய நிலை அமையும். இந்த ஒரு கைங்கரியத்தை இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் தங்களுடைய உறவுகளை விட்டு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்பது தமிழ் நெஞ்சங்கள் இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு முன்வந்ததற்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் இந்த செயற்பாடு சிறப்பான முறையில் எமது பிரதேசத்தில் எமது வலயத்தில் தொடர்ச்சியான முறையில் அமைய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் நான் கூறி அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முடியுமாக இருந்தால் எதிர்காலத்தில் இதே செயற்பாட்டை ஏனைய விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம், ஆங்கிலம், குறிப்பாக ஆங்கிலம்
இந்த 3 பாடங்களுக்கும் இதை விஸ்தரித்தால் இன்னும் பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக மிகவும் கஷ்டப்பிரதேசமான எங்கள் வலயங்களிலே வாழ்த்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் அவருடைய வினயமாக வேண்டியிருக்கின்றேன். இது உண்மையிலேயே இந்த அவ்வாறான செயற்திட்டம் தொடருமாக இருந்தால் எளிய குறைந்தபட்சம் 5 வருடங்களில் நகரங்களுக்கு சமனான பாடசாலைகளாக உங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேச பாடசாலைகளை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு கணிதத்தை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யலாம்? 3 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று, அவர்களுக்கு கற்பதற்குரிய சாதனங்கள், லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அதை நாங்கள் நிறைய தயார் செய்து தாங்களாக கணக்கு செய்து பயிற்சி பெறுவதற்குரிய புத்தகங்களை வழங்குதல், தாராளமாக வழங்குதல் என்பது முக்கியமானது. 2வது, பாடசாலைகளில் கணித ஆசிரியர்களை வழங்குவது, ஒழுங்காக வழங்குவது, கணித ஆசிரியர் இல்லாத இடங்களில் அவர்களுக்கு பதிலீடுகளாக ஆசிரியர் கொடுப்பதற்குரிய ஏற்பாடு ஒன்றை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த பின்தங்கிய பிரதேசங்கள், வன்னி மாவட்டங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சித்தி அடைந்து தொழில் பெறாமல் இருக்கின்ற கணிதம் படிப்பிக்கக்கூடிய நிறைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில் அவர்களை நாங்கள் நியமித்து அந்த இடங்களில் இந்த பாடங்களை கணித பாடத்தை கற்பிப்பதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் இல்லாத ஒரு நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அது முக்கியமானது. அடுத்த முக்கியமான விஷயம், நாங்கள் சில ஆசிரியர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு விசேடமான பயிற்சி முறைமை ஒன்றை நாங்கள் கொடுக்க வேண்டும். பயிற்சி முறைமை கொடுப்பது மட்டும் முக்கியமானது என்று நாங்கள் கருதக்கூடாது. இந்த கற்பித்தலுக்கான சில சாதனங்களையும், இந்த மின்னியல் சார்ந்த எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக் டீச்சிங் மெட்டீரியல்ஸ், அப்படியான சாதனங்களையும் கொடுத்து அதை எப்படி வகுப்பறையில் கையாளலாம், சுயமாக பிள்ளைகள் படிப்பதற்கு, கணிதத்தை சுயமாக படிப்பதற்கு எவ்வாறு இந்த மின்னியல் சாதனத்தை பயன்படுத்தலாம் என்பது பற்றிய விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்தினால் நீண்ட காலத்தில் எங்களுக்கு இந்த இலக்கள் நிச்சயமாக வெற்றியளிக்கக்கூடிய இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2015 எங்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் திருப்திகரமாக அமைந்திருந்தது. இது முதலாக நாங்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை. இது பொதுமக்கள் பலர், முக்கியமாக கல்வித்துறை சார் வலிய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பெரும் மதிப்பை, பெரும் வரவேற்பை பெற்ற ஒன்றாக இருந்தது. இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு இருக்கின்றோம். ஆனால் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வரும் போது எங்களால் பல தேவைப்பாடுகள் இருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஆய்வுக்கூட வசதிகள், மின்சாரம், நூலகம் போன்ற உட்கட்டமைப்பு தேவைகள் மட்டுமல்லாமல் குடிநீர், மலசலகூடம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஏராளமான பாடசாலைகள் அங்கு இயங்குகின்றன. இதனால் எமது உதவிக்கரம் இன்னும் நீள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்னும் இது போன்ற மாணவர்களுக்கான கல்வி பணியிலே, அவர்களுடைய வளர்ச்சியிலே முன்னேற்றமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக 92ஆம் ஆண்டு ஜாழ் இந்து கல்லூரியின் உயர்தர மாணவர்கள் சிந்தித்த வண்ணமே இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண இந்து கல்லூரி பழைய மாணவர்களின் கல்விக்கான வீதியோட்டம் இம்முறை உலகின் 4 நகரங்களில் நடக்க இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலும், இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும், இங்கிலாந்தில் லண்டனிலும், கனடாவில் டொரண்டோவிலுமாக ஜூலை மாத இறுதியில் எமது கல்விக்கான வீதியோட்டம் நடக்க உள்ளது. கல்விக்கு கை கொடுக்கும் இந்த ஓட்டத்தில் உங்களையும் இணைத்துக் கொண்டு எங்களின் கரங்களை பலப்படுத்துங்கள். virginmoneygiving.com என்ற இணையதளத்தினூடாக வெளிப்படைத் தன்மையுடனும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் சேர்க்கப்படும் உதவி நிதிக்கு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் பங்களிப்பு செய்யலாம். பாரதியார் சொன்னது போல, இன்னரங்கனை சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கூடி ஆங்கோர் இலைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொல்லுவார். ஆகவே உலகத்திலே மிகுந்த மதிப்பு மிகுந்த உயரிய கொடையாகிய கல்வி கொடையை செய்கின்ற உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நீடூழி வாழ உங்களை வாழ வைப்பார். சிறு துளி பெருவெள்ளம், தாயக உறவுகளுக்கு உதவும் பணியில் உங்களையும் இணைத்திடுங்கள். எமது எதிர்கால சந்ததியின் முன்னால் உள்ள சவால்களை முறியடிக்கும் இந்த சிறிய முயற்சியில் இன்னும் பல பணிகள் காத்திருக்கின்றன. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
ABC தமிழ்.